வணக்கம் கண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செய்யலாம்னு, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்புக்கு மசாலா வதக்கி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது கூட சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சோம்பு, கசகசான்னு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு எடுத்துருக்கேன். அடுத்தது 2 துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதை உள்ள போட்டு வதக்கிடலாம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இது பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்க, ஒரு குக்கர் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுருங்க. 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் ஊற்றிருக்கேன். அது கூட ஒரு தக்காளி எண்ணெய், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்கன்னா அந்த பேஸ்ட்டையும் உள்ள போட்டுடலாம். அது கூட வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். அது கூட கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு பச்சை வாசம் போட்டுங்க. அதுக்குள்ள மட்டன் எடுத்து வச்சிருக்கேங்க, 1 கிலோ. கிளறி விட்டுட்டு உப்பு எடுத்து வச்சிருக்கோம்னா அதையும் போட்டுருங்க. பார்த்து போடுங்க. பாருங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஊற்றிட்டா தண்ணி. பாருங்கன்னா நல்லா கொதிக்குது. குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். விசில் போடுறேன். 5 விசில் வரட்டுங்க. விசில் போயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா வந்துருக்குங்க.
கொத்தமல்லி தழையை தூவி இறக்கணும். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.